வணக்கம் நண்பா. பொய் சொல்லாதீங்க. மும்பை கேப்டனாக ரோஹித் நீக்கப்பட்டதன் காரணத்தை சொன்ன ரித்திகா. IPL 2024 T20 கிரிக்கெட் தொடர் வரும் மார்ச் மாதம் இறுதியில் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் 5 கோப்பைகளை வென்று வெற்றிகரமான அணியாக திகழும் மும்பை இந்தியன்ஸ் அணியை ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா வழிநடத்த உள்ளார் என்று அந்த அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஏனெனில் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தலைமையில் ஒரு கோப்பையை வெல்வதற்கே தடுமாறிய மும்பைக்கு 2013ஆம் ஆண்டு கேப்டனாக பொறுப்பேற்ற ரோஹித் சர்மா குறுகிய காலத்திலேயே 5 கோப்பைகளை வென்று கொடுத்து வெற்றிகரமான அணியாக மாற்றினார். இருப்பினும் சமீப காலங்களாகவே தடுமாற்றமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி வருவதால் வருங்காலத்தை கருத்தில் கொண்டு அவற்றை கழற்றிவிட்டுள்ள மும்பை பாண்டியாவை வலுக்கட்டாயமாக குஜராத்திடமிருந்து வாங்கி கேப்டனாக அறிவித்துள்ளது. இருப்பினும் அந்த நன்றி மறந்த செயலால் கொதித்த ரசிகர்களில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நாளில் மும்பையை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பின்தொடர்வதை நிறுத்தி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த நிலையில் ரோஹித் சர்மா கேப்டன் பதவியில் நீக்கப்பட்டது பற்றி மும்பை அணியின் பயிற்சியாளர் மார்க் பவுச்சர் சமீபத்திய பேட்டியில் பேசியது, இது முற்றிலும் கிரிக்கெட்டை அடிப்படையாக வைத்த முடிவு என்று நினைக்கிறேன். நாங்கள் பாண்டியாவை மீண்டும் கொண்டு வருவதற்கான ஜன்னலை பார்த்தோம். என்னை பொறுத்தவரை இது அடுத்த தலைமுறையை உருவாக்கும் நேரமாகும். இந்தியாவில் இருக்கும் பலர் உணர்ச்சி பூர்வமானவர்கள் என்பதால் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அதை உணர்ச்சி பூர்வமாக எடுத்துக்கொள்கின்றனர். இருப்பினும் கிரிக்கெட்டை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த முடிவு ரோஹித் சர்மாவிடமிருந்து ஒரு மனிதராகவும் வீரராகவும் நல்ல செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் என்று நினைக்கின்றேன். இந்த முடிவு அவரை மகிழ்ச்சியுடன் களத்திற்கு சென்று நல்ல ரன்களை அடிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். மிகச்சிறந்த மனிதரான ரோஹித் மும்பைக்காக நீண்ட காலம் கேப்டனாக செயல்பட்டார். தற்போது இந்தியாவின் கேப்டனாகவும் முன்னேறியுள்ள அவரால் கடந்த 2 வருடங்களாக எங்களுக்கு பேட்டிங்கில் அசத்த முடியவில்லை. எனவே நாங்கள் ஒரு வீரராக அவர் களத்தில் விளையாடுவதை பற்றி நினைத்தோம். அதனால் கேப்டன் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் அவரால் அணிக்கு பெரிய மதிப்பை கொடுக்க முடியும் என்று நம்புகிறோம் என கூறினார். இருப்பினும் அதை பார்த்த ரோஹித் சர்மாவின் மனைவி ரித்திகா இதில் பல விஷயங்கள் தவறாக உள்ளது என்று இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு மார்க் பவுச்சர் சொன்ன கருத்துகளில் பாதி பொய் என்ற வகையில் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார்.